மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய பேச்சையே ஆயுதமாக மாற்றிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் உண்டு. மிதுனம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலம் இருந்திருக்கலாம். நீங்கள் மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் வேறொன்றை பேசும் மனிதர்கள் கிடையாது. யாரிடமும் என்ன நினைக்கிறீர்களோ அதையே நேரடியாக சொல்லக்கூடிய குணம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அது பல நேரங்கள்ல உங்களுக்கு சாதகமான நல்லதை தேடி கொடுத்தாலும், இன்னும் சில நேரங்கள்ல அதுவே உங்க வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடந்ததற்கான காரணங்கள் என்ன என்று உங்களுடைய மனதிற்குள் போட்டு நீங்கள் குழப்பிக்கொண்ட நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த நேர்மையான குணம்தான் ஒரு நாள் உங்களுக்கே எதிராக மாறியதாக நீங்கள் உணரவும் ஆரம்பிக்கலாம். அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவம் எல்லாருக்குமே பொருந்தாதுங்க. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரங்க தாங்கள் நம்பிக்கையுடன் சொன்ன ஒரு வார்த்தையோ யாரோ ஒருத்தவங்க திரித்து வேறு ஒரு அர்த்தத்தில் பயன்படுத்தியதாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து அது மிகப்பெரிய ஒரு கவலைகளையும் ஒன்றாக இருந்த உறவையும் பிரித்து கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளேயும் பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் அளவுக்கு அந்த ஒரு வார்த்தை நிச்சயமாக மாறி போயிருக்கும். ஆனால் நீங்க நல்லதுக்காகத்தான் அந்த ஒரு வார்த்தையவே பேசியிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நபர்கள் உங்களிடம் எப்படியாவது சண்டை இழுத்து விட வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு விதத்தில் போகக்கூடாது என்றெல்லாம் நினைத்து கொண்டு அவர்கள் செய்த அந்த ஒரு செயல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்த நம்பிக்கை, அது மட்டுமல்லாம யாரிடமெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு முடிவுடன் பழகினீர்களோ உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களிடமும் தேவையில்லாத ஒரு வார்த்தையாகவே அது நிச்சயமாக மாற்றப்பட்டு அது மென்மேலும் உங்களுக்குள்ள கஷ்டங்களை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் நம்பிக்கையுடன் பகிர்ந்த கருத்து பின்னால் வேறு விதமாக உங்க வாழ்க்கைக்குள்ள சொல்லப்பட்டு அதுவும் உங்களுடைய மனதிற்குள் கஷ்டங்களை இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் பேசாத வார்த்தைகள் கூட உங்களுடைய பெயரில் பரவிக்கொண்டு அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளை தேடி கொடுத்திருக்கும். அப்போது நீங்கள் கோபப்படவில்லை. ஏன் தெரியுமா? உண்மை ஒரு நாள் வெளிவரும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் அந்த அமைதியான காயம் பல இரவுகள் உங்களை உறங்க விடாமல் உங்களை இதுவரைக்கும் மாட்டி வதைத்து கொண்டே தான் இருந்தது. இருந்தாலுமே நீங்கள் எந்த விதமான கெடுதல்களும் மற்றவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் எளிதில் நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. இருந்தாலுமே உங்களை மற்றவர்கள் அப்படியே பேசி பேசி இவர்கள் இப்படித்தான் என்கிற ஒரு மனநிலையை உங்களிடம் பழகக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நிச்சயமாக கொண்டு வந்து விடுவார்கள். நான் உண்மையாக இருந்ததை தவறா என்று உங்களையே நீங்கள் கேட்ட நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. வாழ்க்கை அப்போது ஒரு பாடத்தை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். எல்லாரிடமும் மனதை திறந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சில உண்மைகள் சரியான மனிதர்களிடம் மட்டுமே சொல்லப்பட வேண்டும் என்பதையும் இந்த ஒரு நேரத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். மிதுனம் ராசிக்காரங்க பேச்சு திறமையும் மனம் திறந்து பழகக்கூடிய குணமும் கொண்டவர்கள் என்று அனைவராலுமே கூறப்படும். அதனாலேயே உங்களுடைய வார்த்தைகளை சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படும் சூழ்நிலைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கு. ஆனால் அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளாமல் நடந்து கொள்வதால் நீங்கள் எல்லாரிடமும் சகஜமாக பழகுவதும் சகஜமாக பேசுவதும் அது பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வார்த்தைக்கான பிரச்சனைகளாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக மாற்றி கொடுத்துவிடும். இதைத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நீங்கள் அனுபவித்து கொண்டே தான் இருப்பீர்கள். நான் உண்மையாக இருந்தது தவறா என்று நீங்கள் யோசித்த நாட்களும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த மிதுனம் ராசிக்காரங்க பேச்சு திறமை மிக்கவர்கள். எந்த ஒரு காரியத்தையும் உங்களால சாதிக்க முடியும். அதே போல பிரச்சனைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களே தேடிக்கொள்ளவும் இருப்பீங்க. உங்களுடைய உண்மையை ஒரு பொய் நிரந்தரமாக மறைக்க முடியாது. காலம் தாமதப்படுத்தலாம், ஆனாலும் உண்மையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து தோற்கடிக்கவே முடியாது என்பதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க நிச்சயமா புரிந்து கொள்வீங்க. உங்களுடைய உண்மை என்னவென்று அறிந்து கொண்டு அனைவரும் உங்களிடம் மீண்டும் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வரத்தான் செய்யும். அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் உங்கள் பக்கம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று ஆடுவதை விட உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து பாருங்கள். அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இனிமேலும் மற்றவர்களை நீங்கள் நம்பிக்கையுடன் நபர்கள் இருக்கிறார்கள் என்று நம்புவதை விட உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை எப்பொழுது வைக்கிறீர்களோ அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா? நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் தான் கமெண்ட் வீலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நீண்ட நாட்களாக குழப்பத்தில் இருந்த விஷயங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு தீர்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்க போகுது. கடந்த காலங்களில் எந்த பாதையில் செல்வது, எதை செய்வது
என்று தெரியாமல் ஒரு இருண்ட காட்டில் திக்கு தெரியாமல் நின்ற ஒரு மனநிலை உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்தது. எந்த ஒரு வேலைக்கு செல்லலாம் அல்லது தொழில் தொடங்கலாமா, என்ன படிக்கலாம் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எந்த விதமான ஐடியாவுமே இத்தனை நாட்கள் நீங்கள் இல்லாமத்தான் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இப்பொழுது முடிவுக்கு வரப்போகுது. தொழில், குடும்பம் அல்லது எதிர்காலம் சார்ந்த மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாமல் உங்களுடைய மனம் தத்தளித்துக் கொண்டிருந்த நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஆனால் இப்போது புதன் பகவானின் தீட்சசன்மணியான பார்வையால் உங்களுடைய சிந்தனையில் அசாத்திய தெளிவானது இனிமே வரக்கூடிய நாட்களில் பிறக்கும். உங்களை வாட்டி வதைத்த குழப்பங்கள் அனைத்தும் பனி போல விலகி இதைத்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அசைக்க முடியாத தெளிவும் தீர்க்கமான முடிவும் உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாக்கும். பல வருடங்களாக இழுபறியாக இருந்த சிக்கல்களுக்கு மிக எளிமையான சாதகமான தீர்வுகள் தானாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து கிடைக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கை கொடுத்து எல்லாத்தையுமே நல்லதாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தை உங்க வாழ்க்கை நிச்சயமா உருவாக்கும். இந்த மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல பிரச்சனையை விட அந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு எடுப்பது என்ற குழப்பம் தாங்க மனிதனை அதிகமாகவே சோர்வடைய செய்திருக்கும். நீங்களும் வேலைக்கு சென்று இருக்க மாட்டீங்க, திருமணம் முடிக்காமல் இருப்பீங்க. ஆனா மற்றவர்கள் கேட்கும் பொழுது அதனை எப்படி சமாளிப்பது, இந்த ஒரு செயலை நம்ம எப்படி செய்து முடிப்பது என்று தெரியாமல் நீங்கள் யோசித்த நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு காலமானது இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். எந்த பாதையை தேர்வு செய்வது என்று தெரியாமல் நின்ற நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. வேலை மாற்றலாமா, இந்த தொழிலை தொடரலாமா, இந்த ஒரு உறவை நம்பலாமா, இந்த முடிவு சரியா இருக்குமா என்று 1000 கேள்விகள் உங்களுடைய மனதில் தினமும் ஓடிக்கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். வெளியில் நீங்கள் சிரித்தாலும் இரவு நேரத்தில் தனியாக அமர்ந்து என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது ஒரு தெளிவான பாதையை பார்க்க போகிறது என்று அமைதியாக கண்ணீர் வடித்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. இந்த அனுபவங்கள் எல்லோருக்குமே பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் மெதுவாக விலகி விஷயங்கள் தெளிவாக பார்க்கும் மனநிலை உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாக்கும். புதனுடைய அறிவு, சிந்தனை, முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றுடன் தொடர்புடைய கிரகமாக உங்களுடைய வாழ்க்கையானது இப்பொழுது மாறப்போகிறது. சில காலங்களில் மனதில் இருந்த மங்களமான நிலைமையானது விலகி எந்த பாதை சரியானது என்பதை உணரும் வாய்ப்பு உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அந்த நேரத்தில் அவசரப்படாமல் நிதானமாக எடுக்கும் ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையின் புதிய ஒரு அத்தியாயமாகவே நிச்சயமாக மாறிவிடும். எனவே எந்த விதமான முடிவை நீங்க எடுத்தாலுமே அவசரப்படாம பொறுமையா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அந்த முடிவு உங்களுக்கு மென்மேலும் நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். அதனையும் நீங்க கடைபிடித்து பாருங்கள், உங்க வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.